இங்கே கூடியிருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் நம் கோவிலில் நடத்துகிற அருள் நிறைந்த காட்சிகளை எல்லாம் ஐயன் வழிகாட்டு மாளிகைப்பாறை கருப்பசாமி கிருபையினாலே யூடியூப் சேனல் மூலமாக உலகமெங்கும் பார்த்து தன் மனதுக்குள்ளே பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் உங்கள் எண்ணமெல்லாம் நிறைவேறி என்னாலும் நீங்கள் ஆனந்தமாக வாழ வேண்டும் என்று சொல்லி உங்களுக்காக பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். ஒவ்வொரு பொழுது உத்தரவு தொடங்குவதற்கு முன்னால் சிறிய உரை நிகழ்த்துகிறோம். ஒரு தம்பி என்னிடம் வந்து கேட்டால், சாமி உங்களுடைய சொற்பொழிவு மூலமாக நான் நிறைய தெளிவடைந்திருக்கிறேன். அந்த தெளிவுகள் என் மனதை நிம்மதி கொடுத்திருக்கிறது. என்னென்ன கேள்விகள் உங்கள் மூலமாக நான் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் நினைத்தேனோ அவைகள் எனக்கு சொற்பொழிவின் மூலமாகவே எனக்கு விளக்கம் கிடைத்து நான் தெளிவடைந்திருக்கிறேன் என்று கூறினார். அப்படி என்றால் நீ அடைந்த தெளிவு என்ன என்று நான் கேட்கும் பொழுது, தானமும் தர்மமும் ஒன்றுதான் என்று நான் இவ்வளவு நாளும் நினைத்துக் கொண்டு இருந்தேன். ஆனால் தானம் வேறு தர்மம் வேறு என்பதை உங்கள் சொற்பொழிவின் மூலமாகத்தான் நான் புரிந்து கொண்டேன் என்று சொன்னார். தானம் என்பது ஈவது, கொடுப்பது, கொடுத்து உதவுவது, இவைகள் தானம். தர்மம் என்பது பிற உயிர்கள் மீது நல்ல எண்ணம் கொள்ளுதல், நீதி தவறாமல் நடந்து கொள்ளுதல், மனு தர்மம் வாயிலாக மனிதாபிமானத்தோடு செயல்படுதல், நெறி தவறாமல் ஈகை குணத்தோடு வாழ்கின்ற நற்குணத்தினுடைய நடைமுறை தத்துவத்திற்கு பெயர் தர்மம். அப்படிப்பட்ட தர்மத்துல தானமும் ஒன்று. எவன தானத்தை கொடுக்க நினைப்பது தர்மத்தின் வழி, அதுவே தர்மம்தான். பிறருக்கு உதவுவதை தர்ம நெறின்னு சொல்றோம். அப்ப அந்த உதவியாக ஒரு பொருளை கொடுத்தால் அது தானமாக சொல்லும். தானத்தை பற்றி சொல்லுகிற பொழுது கொடுத்த பொருளை மறந்து விட வேண்டும் சொல்லுவோம். கொடுத்ததை மறந்துடணும். அதை நம்ம கொடுத்தோம் அப்படின்னு நினைத்தோம்னா அதனுடைய புண்ணியம் வந்து என்ன செய்யும்? அந்த புண்ணியம் நமக்கு வந்து கிடைக்காது. அதனால் தானமாக கொடுத்ததை நீ வந்து மறந்து விடு. அதுக்கு நம்ம ஆச்சாரவாதிகள்லாம் என்ன செஞ்சாங்கன்னா, உயிருள்ள பொருளை கொடுக்க முடியாதுன்னு சொல்லி கிடாய வெட்டிடுவான். அதை ஒரு தானமா அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கான். அது ஒரு வழிபாடு. அக்கினியில் அவனையும் பொரியும் அள்ளி போடுவான். இங்கே கடைக்கு போட்டா நாளைக்கு அங்க கிடைச்சிட போகுது இல்ல. ஆனா அதே அவனும் பொரியும் போடுறவன் கட்டுக்கட்டா பணத்தை அக்கினில போட சொல்லு, போடுவானா? போட மாட்டான். ஏன் நீ அப்படி ஏன் போட முடியல? உன்னால நீ அதன் மீது பற்று வைத்திருக்கிற. அதனால அந்த உலகம் இல்லை அப்படிங்கிற ஒரு முடிவு நமக்கு நடைமுறையில இருக்கு. நிலையாமை தத்துவம் படைத்தவர்கள் அனைவருமே வந்து பணம் என்னடா பணம், பணம் குணம் தானடா நிரந்தரம் என்று சொல்லுவான். அவன் கொஞ்சம் கதியா சொல்லணும்னா ஒரு சான் வயிறு நிறைஞ்சிருக்கணும். அந்த வயிறு நிறைஞ்சிருக்கணும்னா அந்த அரிசியும் அந்த மசால் சாமானும் வாங்கிறதுக்கு பணம் இருந்திருக்கணும். முடியுமா? அது இல்லாம. அதனால்தான் எதற்கும் அடிப்படை பணம். பணத்தை வந்து வெறுக்கலாமா அப்படின்னா வெறுக்கக்கூடாது. பற்று வைக்கலாம், பணத்தின் மீது பாசம் வைக்கலாம். நேசிப்பது, மனிதனை நேசிப்பது போல பணத்தையும் நேசம் செய்தால் பணம் நம்மளை தேடி வந்துகிட்டு இருக்கும்னு ஒரு தத்துவம் இருக்கு. பணத்தை பெறுவதோ பணத்தின் மீது பற்று வைப்பதோ தவறில்லை. அதை வைத்து தவறு செய்வதுதான் தப்பு. அந்த பணத்தை வச்சு தப்புக்கு விலை கொடுப்பது மாபெரும் தப்பு. அது தர்மம் அல்ல, அது தர்ம நெறி அல்ல. ஒருவன் வந்து ஒரு ஒரு பெரிய அன்பு பிரிஞ்சு போகணும்னு சொன்னா அதுக்கு காரணம் பணமா தான். மயிரிடை புகாத நட்பும் பணத்திடை பிரிந்து விடும் ஒரு பொருள் தத்துவம் இருக்கு. மயிரிடை புகாத நட்பு, நெருக்கம், முடி கூட உள்ள போகாத அளவுக்கு இறுக்கமான நெருக்கம். அந்த நெருக்கம் கூட பணம் என்ற ஒன்று உள்ள வந்துருச்சுன்னா அந்த நட்பு கூட பிரிஞ்சு போயிடும். உண்மையா? நேற்றைய தினம் நம்ம அருள்வாக்குல 2 மக்கள் வந்தாங்க.
கூடவே இருந்து பழகி எங்க குடும்பத்துல உத்தமனா வாழ்ந்தவன் சில லட்சத்தை வாங்கிட்டு போயிட்டான் சாமி. இன்று வரை தரல. வருஷம் 9 ஆகுது. ஆனா 30 வருஷம் பழகின பழக்கம் அந்த பணம் போடணும்னு 9 வருஷமா பிரிவாயிடுது. அப்படின்னா பணத்தை கொடுக்க கூடாதுன்னு நான் சொல்றேன்னு நீங்க நினைக்கிறீங்களா? நான் கொடுக்க கூடாதுன்னு சொல்ல மாட்டேன். நீங்க கொடுங்க, ஆனா யாரும் வாங்காதீங்க. அப்படி சொல்லி பார்ப்போம். ஒரு மாற்றமான வார்த்தை தானே. எல்லாரும் கொடுங்கப்பா, ஆனா யாரும் யார்ட்டையும் வாங்காதீங்க. என்ன? ஆனா வாங்காம இந்த உலகத்துல வாழ்ந்துட முடியுமா? முடியாது. அப்ப உண்மையா இரு. நீ வாழணும்னு சொல்லி உண்மையாக உன்னை நேசிச்சு அவன் உழைத்த சம்பாத்தியத்தை உனக்கு கொடுத்துருக்கானே, அவன் உள்ளுன்னு வந்தா உனக்கு தர்மம் உன்னை சும்மா விட்டுருமா? விடுமா? விடாது. அதுக்கு ஒரு தண்டனை உனக்கும் உன் பரம்பரைக்கே பிடிச்சு போயிடும். அல்லலுற்று ஆற்றாது அழுத கண்ணீர் என்றும் செல்வம் தேய்க்கும் படை. வள்ளுவருடைய வாக்கு. ஒருத்த நம்மகிட்ட வாங்கிட்டு அந்த பொருளை நமக்கு தராம ஏமாத்தி வேதனைப்பட்டாம்னா, கொடுத்தவன் அல்லல் பட்டு மனம் வேதனைப்பட்டாம்னா அந்த பாவம் அந்த ஏமாத்துறவன்னு சும்மா விடாதுன்னு சொல்றாரு. அல்லல் பட்டு ஆற்றாது தாங்க முடியாம, ஆற்றாத தாங்க முடியாம, அல்லல் பட்டு ஆற்றாது அழுத கண்ணீர் என்றோ. அழுத கண்ணீர் எவ்வளவு பெரிய செல்வம் படைத்தவனா இருந்தாலும் சரி, அவனையும் அழிச்சிரும். அதான் அல்லல் பட்டு ஆற்றாது அழுத கண்ணீர் என்றோ செல்வம் தேய்க்கும் படை. கண்ணகி தன்னை தனியாக நின்று கண்ணீர் வடிச்சா. பாண்டிய மன்னன் அரண்மனையே அழிஞ்சு போச்சு. ராஜ சபையும் அழிஞ்சது, ராஜாவும் இறந்துட்டார். அவள் ஒருவருடைய கண்ணீருக்கு அவ்வளவு பெரிய ஒரு சக்தி இருந்துச்சு. அல்லலுற்று ஆற்றாது அழுத கண்ணீர் செல்வத்தையும் படையவும் அழிச்சிடுது. அதனாலதான் பிரத்தியாருடைய கண்ணீருக்கு நீ காரணமா இருக்காத. அந்த கண்ணீருக்கு காரணமா இருந்தா அது தர்மம் அல்ல. அப்போ தர்மம்ங்கிறது என்னது? நெறியோடு நடப்பது, பிற உயிர் வாழ்வுக்காக நல்வழி கொடுப்பது, நல் உருத்தூட்டுவது, நல் உதவுவது. கபடம் உள்ளவனுக்கு அப்படி நடக்க முடியாது. கபடமான மனம் படைத்தவனுக்கு அப்படி நடக்க முடியாது. அவனுக்கு பரந்த மனசு வராது. பரந்த மனத்தை பத்தி நம்ம சொல்லுவோம். மனுநீதி சோழன் எடுத்துக்காங்க. திருவாரூருக்கு பேருந்தீங்கன்னா உள்ள தியாகராஜ பெருமாள் சாமி கோயில் இருக்கு, சிவபெருமான் கோயில். தாய் இருக்கா கமலாம்பிகை, தைலாம்பிகை. அமைதியா இருங்க. அந்த கோயிலை நீங்க சுத்தி வந்தீங்கன்னா அப்படி வலம் வருகிற பொழுது சாமியுடைய வலது புறத்துல கோயில்ல மனுநீதி சோழனுடைய சிலை இருக்கும். ஒரு பசு மணியை பிடிச்சு ஆட்டி மன்னவனை வர வைக்கும். அப்படி ஒரு இது இருக்கு. என்ன நடந்துச்சு? அவனுக்கு பேர் மனுநீதி சோழவனே பேர் வச்சாங்க. அவன் சோழ சக்கரவர்த்தி தான். இந்த சம்பவத்துக்கு பிறகுதான் மனுநீதி சோழவன் பேர். சோழ மன்னனுடைய மகன் தேரை எடுத்து விளையாட்டுத்தனமாக ஓட்டிக்கிட்டு போனார். இளமை வேகத்துல தான் தேரை ஓட்ட வேண்டும் என்று சொல்லி ஒரு பசுவின் கன்று தேர்காலில் விழுந்து இறந்துருச்சு. பால் குடித்து தேரு வருகின்ற சப்தத்தை கேட்டு அதிர்ந்து ஓடிய கன்று தேர்காலில் விழுந்து இறந்த உடனேயே பசுவுக்கு கண்ணீர் தாங்க முடியல, பாசம் தாங்க முடியல, துடி துடிச்சது. என்ன வழி என்று தெரியவில்லை என்று நினைத்து அரண்மனைக்கு சென்று கட்டி வைத்திருக்கப்பட்ட ஆராய்ச்சி மணியை தன்னுடைய நாக்கால பிடித்து இழுத்து மணி அடிச்சிடுது பசு. மனுநீதி சோழருக்கு மன வருத்தம். இதுவரை நம்ம ஊர்ல நம்ம நாட்டுல எந்த குறையும் இல்லை, ஆராய்ச்சி மணி அடித்ததே இல்லையே. மணி எதுக்கு கட்டிப்பட்டிருந்தாரு? யாருக்கும் எந்த குறைனா இந்த மணி அடிச்சா அரசர் உடனே என்னன்னு கேட்பார் அப்படின்னு தான் அந்த மணியை கட்டி போட்டிருந்துச்சு. இன்னைக்கு நம்ம கோயில்ல மணியெல்லாம் கட்டி போட்டிருக்கலாம். மணி அடித்த உடனே பகவானுடைய உணர்ச்சி வெளிப்பாகி யாரோ நம்ம புள்ள வந்திருக்கான் அப்படிங்கிற எண்ண உணர்வு வருங்கிறதுக்கு தான் பக்த சிரோன்மணிகளால வகுக்கப்பட்டு கோயில்ல மணி அடிக்கிறது. அன்னைக்கு அரச சபையில் அது இருந்திருக்கு.
அந்த மனுநீதி அடிச்ச உடனே மனுநீதி சோழன் வந்து பார்த்தா ஒரு பசு அடிச்சுக்கிட்டு இருக்கு. ஆஹா, இந்த பசு எதுவும் தன்னை மறந்து அடித்திருக்குமோ? அவருக்கு ஒரு சந்தோஷம். ஏதோ விளையாட்டுத்தனமாக இந்த கயிற்றை பிடிச்சு இழுத்திருக்கு, மனிதர்களுக்கு குறை இல்லை அப்படின்னு நினைச்சு மாடு விளையாட்டா அடிச்சிடுது, அதனால நம்ம நல்லதா ஆட்சி செய்தோம், ஒரு திருப்தி. அந்த திருப்தியை அடைந்து முடிவதற்கு முன்னால் அந்த பசு மன்னவனுடைய பட்டு பீதாம்பரத்தை போய் கடிச்சிடுது. கடிச்சு இழுத்துக்கிட்டே கூட்டு வந்துருச்சு. எங்கேயோ கூப்பிடுதே என்று நினைத்து தேரின் அடியிலே ரத்தத்தோடு கிடக்கின்ற கன்று ராஜாவினுடைய மகன் தேரிலே பசு பார்க்க சொல்லி கண்ணீர் வடிப்பதை கண்டான் மன்னன். மனசு தாங்க முடியல. உண்மையான அரசன், நல்ல அரசனுக்கு கீழே வாழ்ந்தவங்க அத்தனை பேரும் இதை உணரணும். நல்ல அரசன், நீதி தவறாத ஆட்சி, இதெல்லாம் கதையோட முடிஞ்சிடுது. நமக்கு நடைமுறையில எல்லாம் அந்த பாக்கியம் நமக்கு கிடைக்கல. என்ன, மனுநீதி சோழ காலத்துல இருந்திருந்தா நம்ம நல்லா நினைச்சிருப்போம். நமக்கு அந்த பாக்கியம் கிடைக்கல. அது ஒரு பக்கம். என்ன, இந்த கன்று இறந்த ஒரு காரணத்தினால் தானே இந்த பசு வந்து வேதனையோடு கூப்பிட்டது. பகுத்தறிவு இல்லாத ஐயறிவு பெற்ற ஒரு மிருகத்துக்கு இந்த ஆசையும் பாசமும் இருந்து அந்த கன்று இறந்த சோகம் எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கும். இதுக்கு ஈடாக என்ன செய்தால் சரி வரும்னு பார்த்தார் ஈசனே. அப்படி சொல்லி தன்னுடைய மகனையே படுக்க போட்டு தேரை ஏத்ததுக்கு தேரை ஓட்டிட்டார். மகன் பக்கத்துல வந்த உடனே தேர் ஓடல, நின்றுச்சு. அரசர் நிறுத்திட்டார் நினைக்கிறீங்களா? கிடையாது. சிவபெருமானே மனித ரூபத்துல இறங்கி வந்து தேரையும் நிறுத்தி கன்றையும் உயிரெழுப்பி மன்னனுக்கு நீதி புகட்டியது. ஒரு மிருகத்தினுடைய ஒரு குழந்தையை உன் மகன் அழித்து விட்டான் என்பதற்காக தன் மகன் என்ற பாசத்தை கூட பெரிதாக கருதாமல் அதுக்கு ஈடு இதுதான் என்று நீ நீதி தவறாது நடந்தாய். இன்றிருந்து உன் பெயர் மனுநீதி சோழன் என்று பெயர் வழங்கட்டும். அவளை நீதி புகட்டிய நாடு நம்ம நாடு. இன்னைக்கு நீதியவும் நெறியவும் நம்ம கதையில கேட்கலாம், புத்தகத்துல படிக்கலாம், டிவி சீரியல்ல பார்க்கலாம், சில சினிமாக்கள்ல பார்க்கலாம். நடைமுறையில பார்க்கிறோமா? இல்லை. எத்தனை பேர்கள் இறப்பு, எத்தனை கொலைகள், எத்தனை கொள்ளைகள், எத்தனை கற்பழிப்புகள், இவைகளெல்லாம் இந்த சமூகத்துல நடந்துகிட்டு இருக்கு. அப்போ இந்த கலியுகத்துல இப்ப ஏற்பட்ட பிழையான ஒரு உலகத்துலதான் நம்ம இன்னைக்கு வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அதுலயும் நம்முடைய மனத்தை நீதியோட கொண்டு போறது எப்படி? அதுதான் நமக்கு தேவை. ஔவையார் சொன்னா, ஆத்தி சூடி, இதெல்லாம் ஒன்னாவது பாடம்ல, இது எதுக்குன்னு கேட்கக்கூடாது. ஒன்னாவதுலேயே உனக்கு நீதியை உணர்த்ததுக்கு தான் எழுதணும். நாங்க ஆத்தி மலரை சூடிய ஆதி சிவனே போற்றி, அதான் ஆத்தி சூடி. இன்னொன்னு ஆத்தின்னு சொன்னா பிங்கள நிகண்டுல என்ன சொல்லியிருக்கான்? சந்திரன் அப்படின்னு சொல்லியிருக்கான். பிங்கள நிகண்டு படிச்சு பார்த்தீங்கன்னா சூடாமணி நிகண்டு, சூழ் நிகண்டு, பிங்கள நிகண்டு, நிகண்டு மொத்தம் 7. பிங்கள நிகண்டுல ஆத்தின்னு சொன்னா மதி, மதினா சந்திரன். சந்திரனை சூடியவனே அப்படின்னு அர்த்தம். யார் சூடியிருக்கா? பெரிய சூடிய பெருமான். யாரு? சிவபெருமான். சிவனை முதல்ல சொன்னான். ஆத்தி சூடி முதல்ல எடுத்த உடனே ஆ என்னும் குறிலை சொல்லவில்லை, நெடிலைத்தான் எழுதி வைத்தாள். அடுத்த வார்த்தை குறிலை சொன்னான். ஆத்தி சூடி அறம் செய்ய விரும்பு, தர்மம் செய்வதற்கு விரும்புடா, தர்மத்தோடு நடப்பதற்கு விரும்பு. அதுக்கு அடுத்து ஒரு ஆவணாவை போட்டு சொல்லுது, ஆறுவது சினம். அத கண்ணதாசன் ஒரு பாட்டுல சொன்னார். ஆறுவது சினம், மாறுவது மனம், அறியாத சிறுவனா நீ அப்படின்னு எழுதினார். பழம் நீ அப்பா அப்படிங்கிற பாட்டுல கேபி சுந்தரமால் அவர்கள் பாடிய பாடல் இருக்கு. அடுத்து சொல்றாரு,
இரக்கம் கொள், யாதுக்கும் மேல இரக்கம் கொள். அதுக்கு அடுத்து ஈயனாவை பத்தி சொல்றாரு, ஈவது விலக்கேல். யாருக்கும் நீ தர்மம் கொடுக்காட்டின கூட பரவாயில்லடா, நீ தானம் கொடுக்கலனாலும் பரவாயில்ல. ஆனா எது தர்மம் தெரியுமா? கொடுப்பவனை தடுப்பது அதர்மம். கொடுப்பவனை தடுப்பது அதர்மம், கொடுக்க தூண்டுவது தர்மம். ஒருத்தர்கிட்ட நான் இந்த மாதிரி ஒரு பெரிய காரியத்தை செய்ய போறேன், எனக்கு இவ்வளவு பணம் தேவைப்படுது, நண்பர்களாகிய உங்களை கூப்பிட்டு நான் சொல்லி இருக்கிறேன், உங்களுக்கு முடியாது என்பது எனக்கு நல்லா தெரியும், உங்களுக்கு வேண்டியவர்கள் மூலமாக சில உதவிகளை செய்து கூட நீங்க இந்த செயல்களை செய்யலாம் அப்படின்னு ஒரு 6 பேரை கூப்பிட்டு ஒரு விஷயத்த சொல்லுதோம். அதுல 4 பேர் எங்களால முடிந்ததையும் செய்தோம், எங்களுக்கு வேண்டிய நண்பர்களையும் அதுக்கு நாங்க அந்த புண்ணிய காரியத்துக்கு இறைய வைக்கிறோம் அப்படின்னு அந்த 4 பேர் சொல்லுதான். ஒரு ஆளு நான் காலம் தவறி சொல்லுதேன், நேரம் வரட்டும், நான் என்னால முடிந்ததை சொல்லுவேன். இன்னொரு ஆளு ஒரு பதிலும் சொல்லாம இந்த 4 பேரும் உதவி செய்தவனெல்லாம் தடுக்கான். இந்த 4 பேரு உதவி செய்யணும்னு சொன்னோம்னா, நீங்க ஏன் அப்படி வாக்கு கொடுத்தீங்க, நீங்க அவசரப்பட்டு வாயை விட்டுட்டீங்களே, ஏன் நீங்க அப்படி செஞ்சீங்க அப்படின்னு ஒரு ஆளு கேட்கிறார். அது என்னது தர்மமா? அதான் ஈவது விலக்கேல். இன்னொருத்த கொடுக்கறத நீ தடுக்காத, அது தர்மம் கிடையாது. இந்த ஒரு வார்த்தைக்குள்ள இத்தனை விளக்கத்தையும் ஓர் எழுத்தில் உலகளந்த நீதியை பூரா வச்சிருந்தா யாரு? அவையார். அந்த அவையார் பிறந்த பூமியில நம்ம பிறந்திருக்கோம், வள்ளுவன் பிறந்த பூமியில் பிறந்திருக்கோம். தேசிய கவி சுப்பிரமணிய பாரதியார் எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும். அவர் சொன்னார், என்ன சொன்னாரு? எண்ணிய முடிதல் வேணும், நான் நினைக்கிறதா நடக்கணும் தாய் பராசக்தி. அதோட அவர் நிறுத்தல, நான் எண்ணுவதெல்லாம் நல்லதாகவே இருக்க வேண்டும்னு அடுத்த வார்த்தையை சொல்லிட்டார். நீ ஒருத்தனை கெடுக்க நினைப்ப, அதுக்கு சக்தி உனக்கு துணை கொடுப்பாரா? அதுக்கு தான் அவர் சொன்னார், எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும். நல்லதான் எண்ணணும். திண்ணிய நெஞ்ச வேண்டும், உறுதியான நெஞ்ச வேண்டும். அப்படி முரட்டுத்தனமான நெஞ்ச இருந்தா போதாது, அதில் தெளிந்த நல் அறிவு வேண்டும். அதுல தெளிந்த நல்ல அறிவு வேண்டும். இவைகள்லாம் இருந்தாலும் போதாது, இதெல்லாம் செய்ய விடாம தடுக்கும். என்னது? பண்ணிய பாவம் எல்லாம், உன் செய்த பாவம்லாம் தர்மத்தைப்படி நடக்க விடாம சில தடைகளை ஏற்படுத்தும். அந்த பாவம் எல்லாம் நீங்கணும். எப்படி நீங்கணும்? பரிதி பனியே போல். பரிதினா சூரியன். மார்கழி மாதம் கார்த்திகை மாதம் பனி வந்துருச்சு. தரையில படர்ந்திருக்கும் புல்லுகளுக்கு மீதும் மரங்களுக்கு மீதும் கிளைகள் இலைகளுக்கு மீது பனி அப்படி படர்ந்து இருக்கு. 4 மணில இருந்து 5 மணி வரை வெளியில போனா தலையில கூட அந்த பனி பட்டுரும். அந்த பனி நீங்கிறதுக்கு அவர் சொல்றாரு பாருங்க எப்படி நீங்குதுன்னு. 7 மணிக்கு மேல சூரியன் வந்துடும். பரிதி சூரியனுடைய ஒளி கதிர்கள் வீச வீச அந்த வெப்பத்தின் ஆற்றலால் படர்ந்திருந்த பனிகளெல்லாம் என்ன செய்யுமா? நீங்கி போயிடும். அதான் சொன்னார். எப்படி சொன்னாரு? பண்ணிய பாவம் எல்லாம் பரிதி முன் பனியே போல். சூரியனுடைய ஒளிக்கு முன்னால பனி நீங்கியது போல் என் அன்னையே, நன்னியல் முன்னிங்கு, நல்ல இயல்பை கொண்ட தாயே பராசக்தி, நசித்திடல் வேண்டுமன்னாய். என்னுடைய பாவத்தெல்லாம் உன்னுடைய நல்ல இயல் மிகுந்த ஆற்றல் சக்தியை வச்சு என் பாவத்தெல்லாம் நீ தொடச்சி எடுத்துடணும்னு சொன்னார் பாரதியார். இப்படிப்பட்ட அருமையான தர்மங்கள் எல்லாம் நமக்கு உணர்த்திய தேசிய கவி சுப்பிரமணிய பாரதியார் பிறந்த பூமியில நம்ம பிறந்திருக்கோம். நம்ம தமிழ் மண்ணுக்குன்னு சொல்லி ஒரு நீதி, தமிழ் மண்ணுக்குன்னு சொல்லி ஒரு பண்பாடு, இப்படிப்பட்ட ஞானங்கள்லாம் நமக்கு நிறைய விஷயங்கள்ல கிடைச்சிருக்கு. அமைதி. நட்பில் பிழை பொறுத்து அருள்க. நட்பு வேணும்னு சொன்னா நண்பர்கள்ட்ட இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிழைகளை கூட என்ன செய்யணும்? தூரத்துக்கு எரிஞ்சிடணும். அதை நெஞ்சில சுமந்துகிட்டு இருந்தோம்னா அவன் மேல நமக்கு அன்பு வராது. வருமா? வராது. அப்ப அவன் மேல இருக்கக்கூடிய பிழை அறியாமையில சொல்லியிருக்கான்.
வேற ஏதோ ஒரு காரணத்தை மனசுல வச்சுக்கிட்டு இந்த வார்த்தையை விட்டுருக்கலாம். அதனால நாம இதை ஒரு பிழையாக மனதில் வைத்துக்கிட கூடாது. இதை நம்ம கழிச்சு விட்டுறணும். ஆனா நட்பு என்னைக்கும் இருக்கணுங்கிற எண்ணத்தோட இருப்பாம்னா அவன் தர்மம் தவறாதவன்னு அர்த்தம். அந்த நட்புக்குன்னு ஒரு தர்மம். பக்தியின் உச்சகட்டத்துல சமாதி தான், சரணாகதி தான் முக்கியம்னு நேற்று நம்ம சொன்னோம். பக்தியினுடைய உச்சகட்டம் சரணாகதி. எப்படிப்பட்டது? நம்முடைய பொறுப்பு, நம்முடைய விருப்பு, நம்முடைய சுமை அனைத்தையும் பகவானே நீயே பார்த்துக்கா. நான் நிஷ்கல மூர்த்தியா இருக்கேன், நான் சாட்சியா மட்டும் இந்த சரீரத்தை வச்சுக்கிட்டு இருக்கேன், எல்லாம் நீ பார்த்துக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சரியா உட்கார்ந்தோம்னா அது உண்மையான சரணாகதி. சரணாகதி தத்துவத்தின் அடிப்படையில் இருக்கிறவங்கிட்ட தர்மம் இருக்கும். அதான் சொல்வாரு சுவாமி விவேகானந்தர், உலகத்துல சராசரி மக்கள் எல்லாம் நீதியாகத்தான் வாழ வேண்டும். அம்மா நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்களே, புரியலையா, கவனிக்கலையா? நீங்க இதெல்லாம் கட் பண்ணிருப்பா.